தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருப்பலியில் ஏழ்மை இறைவன் விரும்பும் மானிட பண்பு என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அழைக்க பெற்றுள்ளோம். மனிதகுல மீட்புக்காக எளிமையின் வடிவில் பிறந்தவர் இயேசு. இயேசு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர். இயேசுவிடம் நாம் காணும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், நடுத்தர வகுப்பை சார்ந்தவர், அடிமட்ட மக்களோடு தம்மை ஒன்றுபடுத்தி கொண்டவர். சமுதாயத்தில் தாழ்ந்தவராக கருதுபவரோடு அவர் உறவாடினார். இயேசு ஏழைகள், பாவிகள், மாற்றுத்திறனாளிகள், தொழுநோயாளிகள் என சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்கள் மீது பரிவு கொண்டு வாழ்ந்ததன் மூலம் அவர்களின் விடுதலைக்காக தம்மையே கையளித்தார். நோயாளிகள், தொழுநோயாளிகள் அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். ஏழைகளோடு விருந்துண்டார். இவ்வாறு விவிலியத்தில் பல இடங்களில் ஏழை மக்களோடு ஒன்றித்து வாழ்ந்ததை நாம் காண முடிகிறது. இறைவன் விரும்புகின்ற மானிட பண்பு நம்மிலும் மிளிரட்டும். நாமும் ஏழைகள் மீது அக்கறை கொண்டு வாழ முயற்சிப்போம். திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தருகின்ற இந்த கல்வாரி பள்ளிக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 25 முதல் 31 வரை. சகோதர சகோதரிகளே, மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம்.
இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடர் நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டிருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னல் உறுவர். நீங்கள் இவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னி தோழியர் புடை சூழாமல் அடியெடுத்து வந்திடுவார். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உம் தந்தையின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பார். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசராக்கி
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் மீது பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பெயர் பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பெயர் பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்போது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பெயர் பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பெயர் பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, கடவுள் எப்போதும் ஏழைகள் பக்கம் அவர்கள் சார்பாக நின்று செயலாற்றுகிறார் என்பதை வரலாற்றின் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக மீண்டும் மீண்டும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வாழ்கிற இந்த உலகத்தினுடைய வேகத்தில் ஏராளமான மக்கள் நிலமற்றவர்களாக இல்லமற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற சூழல் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் கடந்த 5 மாதங்களாக மார்ச் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் இந்திய நாட்டில் ஒரு திருமண நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. ஏறத்தாழ 5000 கோடி இதற்கு செலவு செய்யப்பட்டிருந்தது. இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் பீகார் மாநிலத்தில் உள்ள சம்சாகார் என்ற பழங்குடி இன மக்கள் இன்னமும் புழு, பூச்சி, எலி போன்றவற்றை உணவாக உட்கொண்டு வாழுகிற சூழல் நிகழ்வதும் இதே இந்திய நாட்டில்தான். செல்வங்கள் ஒரு புறத்தில் கொழித்து கொண்டிருந்தாலும் இன்னொரு புறத்தில் வறுமை, ஏழ்மை என்பது அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இத்தகைய இடர்பாடான நிலை என்பதை நாம் உய்த்துணர்ந்து கொள்வதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சிறப்பானதொரு அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். ஏழைகளை நீங்கள் பெயர் பெற்றோர் என்பதை மிக அழுத்தமாக எடுத்துரைத்து கொண்டு, ஏழ்மை என்பது எளியவர்கள், ஏழைகள் என்பவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள், என்னுடைய முதன்மை குடிமக்கள் அவர்கள்தான் என்பதை மிக அழுத்தமாக வலியுறுத்துகின்றார். அத்தோடு நின்று விடாது, தான் காண ஆசைப்பட்ட விண்ணரசு, இறையரசு, இறையாட்சி என்பது ஏழை எளியவர்களுக்குத்தான் சொந்தம் என்பதை மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய மனித வாழ்வை நாம் ஒருவேளை ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், எதற்காக இந்த உலகில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டு பார்த்தோம் என்றால், அதற்கு பதிலாக அமைவது இறைமகன் இயேசு ஆசைப்பட்ட இறையாட்சியை உருவாக்கிவிட வேண்டும் என்பதுதான் அந்த இலக்கு நோக்காக அமைந்திருக்கிறது. எனவே நமது தனி மனித வாழ்வை இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு பொருத்தி பார்த்து
நம்மையே நாம் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டு பார்ப்போம். நமக்குள் ஓடுகிற இறையாட்சி சிந்தனையில் முதன்மையானவர்களாக யார் நமது கண்ணுக்கு புலப்படுகிறார்கள்? நாம் காண ஆசைப்படுகிற இறையாட்சியில் முதன்மையானவர்களாக நான் அடையாளப்படுத்த ஆசைப்படுவது யார் என்பதை கேட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சமூகத்தினுடைய ஒரு பகுதியில் காணப்பட்ட ஏழை எளியவர்களை முதன்மையானவர்களாக மாற்றுவதற்காக தனது உயிரை தியாகம் செய்திருக்கிறார் என்பதை மிக அழுத்தமாக நாம் நம்பி ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஆதலால் தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தில் மிக கடுமையான சொல்லாடலை கூட அவர் பயன்படுத்தி இருக்கிறார். செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்வதன் வழியாக செல்வம் என்பது ஏழ்மையை போக்குவதற்கும், செல்வம் என்பது இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக அழுத்தமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். வாழ்கிற இந்த சமூக கட்டமைப்பில் எல்லோருக்கும் இன்று ஆசை இருக்கிறது. எல்லாவற்றையும் பெற்றுவிட வேண்டும், அனுபவித்துவிட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்மிடம் இருப்பதை இயலாதவர்களோடு பகிர்ந்து கொடுத்து வாழ்கிற மனப்பாங்கு நம்மில் வளர்ந்திருக்கிறதா என்பதை கேட்டு பார்க்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்ல ஆசைப்படுகிற செய்தி, இன்றைய திருச்சபை என்பது ஏழைகளின் திருச்சபையாக இருக்கிறதா? இன்றைய திருச்சபை என்பது மதிப்பீடுகளை மையமாக கொண்ட திருச்சபையாக இருக்கிறதா? இன்றைய திருச்சபை என்பது மனித மாண்பை, மானுட நேயத்தை அடையாளப்படுத்துகிற திருச்சபையாக அமைந்திருக்கிறதா என்பது அவர் நம்மை பார்த்து எழுப்புகிற கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் அவரை பொறுத்த மட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கத்தினுடைய முழு வடிவமாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். தன்னிடம் இருக்கின்ற பலவற்றை கொண்டு ஏழைகளும் இல்லாதவர்களும் சாமானியர்களும் வாழ்வின் உயரத்தை எட்டி பிடித்துவிட வேண்டும் என்பது அவரின் அறைகூவலாக இருக்கிறது. நமது வாழ்வின் அறைகூவலும் இப்படி மாறுவதற்கு நாம் முயற்சி மேற்கொள்வோம். இறைமகன் இயேசு ஆசைப்படுகிற மானுட பண்பு ஏழ்மை என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக ஏற்றுக்கொள்வோம். ஏழை எளியவர்களோடு உறவு பாராட்டுவதும், ஏழை எளியவர்கள் வாழ்வின் நலன்களை பெற்று அனுபவிப்பதற்கு என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வேன் என்ற உறுதிப்பாட்டை இந்த நாளில் திருப்பலி வழியாக கடவுளிடம் கேட்போம். கடவுள் வரைமுறையின்றி நம்மை அன்பு செய்கின்றார். அந்த அன்பு நாம் ஏழைகளை அன்பு செய்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை எண்ணி பார்த்தவர்களாக இந்த கல்வாரி பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக எடுத்துரைத்து நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம் பணிக்காய் திருவையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்த எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தங்கள் பணி வாழ்வில் உமது அன்பு வாழ்வை வார்த்தையாக இல்லாமல் வாழ்வாக பிரதிபலித்து முன்மாதிரியான சாட்சியான வாழ்வு வாழவும், தன்னலமின்றி செயல்படவும் தூய ஆவி நாற்றலையும் வல்லமையையும் நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உழைப்பின் மேன்மையை விளங்க செய்பவரே எம் இறைவா, விவசாயம் செய்கின்ற மக்களை உம்முன் தருகின்றோம். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிறைந்திருக்கும் என்று கூறியவரே, காலநிலை மாற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து, பூச்சி தாக்குதல்களில் இருந்தும் விளைநிலங்களை பாதுகாத்து கொள்ளும். நல்ல விளைச்சலை காணவும், விளைச்சலுக்கேற்ற நல்ல பணபலன்களை காணவும், விவசாய பொருட்களுக்கு அடிப்படை விலை நிர்ணயம் உண்டாக்கவும் நீர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று கூறிய இறைவா, உடல்நல குறைவோடு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் அவதியுறும் மக்களை, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற மக்களையும் கண்ணோக்கி பாரும். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று கூறியவரே, நீர் உம்முடைய காயங்களால் அவர்களை தொட்டு சுகம் கொடுத்து மண்ணகத்தையும் விண்ணகத்தையும் காண செய்யும். அவர்களுக்கு தேவையான நல்ல சுகத்தையும் ஆறுதலையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளை காண செய்யும் நாயகனே எம் இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில்களையும் உம்பாதம் தருகின்றோம். உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை கொடுத்து காலத்தை வீணடிக்காமல் தெளிவான சிந்தனையோடு எங்கள் தொழில்களை மேற்கொள்ளவும், தடைகள் மாறி நன்மைகளை காணவும் இணை சட்டம் 28:12 படி நாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் உம்முடைய ஆவி நிறைவாக தங்கியிருக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தை தாராளமாய் வழங்கும் வள்ளலே எம் இறைவா, குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுரைத்தவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு பெட்சலுகைக்கு கொடுத்ததை போன்று ஞானத்தை அருளும். காலாண்டு தேர்வு காலங்களில் பிள்ளைகளுக்கு தேவையான நல் சுகத்தையும் கவனம் சிதறாமல் கற்கும் வரத்தையும் அருளும். எங்களுடைய பிள்ளைகள் தானியேலை போல் ஒழுக்கம் உடையவர்களாய் வளரவும், உலக சிற்றின்பங்கள் கைபேசி என்று அடிமைப்பட்டு விடாமல் சமூகத்திற்கு ஒளி கொடுக்கும் தூண்களாய் வளர தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மக்கள் நாங்கள் விசுவாசத்தோடு உமது திருப்பிடத்தின் முன்பாக குழுமின் இருக்கிறோம். எம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே நிறைவாக தொடுவீராக. கஷ்டங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர் அனைத்தையும் ஆண்டவரே நீர்தாமே மாற்றுவீராக. நம்பிக்கையோடு வாழ்வை எதிர்கொள்வதற்கும் நீர் எம்மோடு உடனிருக்கிறீர் என்பதை உணர்ந்து வாழ்வதற்கும் உதவி செய்வீராக. ஏழை எளியவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இல்லமற்ற மக்கள், இவர்களை அன்பு செய்து வாழ்வதற்கு ஆண்டவரே உதவி செய்வீராக. வாழ்வின் எல்லா நலன்களையும் சாதாரண சாமானிய மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு எம்மை உகந்த கருவிகளாக மாற்றுவீராக. உடல் உள்ள நலன்களை கொடுத்து எம்மை பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ண செய்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சி புனித தேவசகாயம், எம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் பெருமகிழ்வுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீ
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றேன். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடு என்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு